வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். டூரிஸ்ட் ஃபேமிலி ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், நான் வந்து ப்ரீமியர் ஷோ போயிருந்தேன். எங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, இந்த படம் நாள் இதே வெளியாகுது. நாங்கள் இன்றைக்கி வந்து ப்ரீமியர் ஷோ வந்து போயிட்டு வந்தோம். அண்ட் பிஃபோர் தட், தேங்க்யூ ஸோ மச் FSC ஃபார் இன்விடேஷன் அண்ட் ஆல்சோ ஹார்ட் ஒர்க் பிக்சர்ஸ் அண்ட் ஃபார் திஸ் மாஸ்டர் பீஸ். இந்த படத்தை வந்து முன் வந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், நாங்கள் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் மெலிஷான்னு சொல்லிட்டு நீங்கள் முன் வந்தீங்களே, அதுக்கே ஒரு பெரிய சல்யூட். வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஓகேயா, FST தரமாக பண்ணிட்டீங்கப்பா. ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. தொடர்ந்து இதே மாதிரி படைப்புகளுக்கு உங்களோட ஆதரவு வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் யா, கீப் இட் அப். அண்ட் நம்ம ஸ்டேட் ரிவ்யூக்குள்ளே போயிடலாம் கைஸ். இந்த படத்தோட இயக்குனர் வந்து அபிஷான். ஸோ அபிஷான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிம்பிளான கதையை வந்து கையில் எடுத்து அதில் கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ், எமோஷன், காமெடி அது இதுன்னு போட்டு பக்காவான ஒரு படைப்பாக தான் கொடுத்துருக்காரு. சிம்பிளான ஸ்டோரி கைஸ். ஸ்ரீலங்கன் ஃபேமிலி கம்மிங் டு இந்தியா, அது தமிழ்நாட்டுக்கு வராங்க. அவங்க எப்படி வந்து சர்வை பண்ணுறாங்க, அவங்க பண்ணாங்களா இல்லையா, அவங்க திரும்பி ஸ்ரீலங்கா போனாங்களா இல்லையா, இல்லை என்ன நடந்துச்சு, இதுதான் மேட்ரு. ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். தரமான படைப்பை கொடுத்துருக்காரு. அண்ட் தரமான காஸ்டிங். சசிகுமார், சிம்ரன் கொம்பு தரமாக இருந்துச்சு. அவங்க கூட சேர்ந்து யோகி பாபுவோட காமெடி பக்கா ஓக்காக இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே இன்னொரு தரக்காயா, இவன் தான் அந்த மொத்த படத்தையும் வந்து அங்கங்க வந்து நம்மளை வந்து செதற விட்டான், லிட்டில் செதற விட்டான். இந்த குட்டி பையன் வேற லெவலில் பண்ணிட்டான்யா. ஓகே, வேற லெவலில் பண்ணிட்டான். பியூர் வைப். அவன் பொண்ணை வைப்பு அப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அவன் தளபதி ரெஃபரன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம அந்த மம்பட்டியை ரெஃபரன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா ரெஃபரன்ஸும் அவ்வளோ ரசிக்கும் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். பியூர் பிளாஸ்ட், அவ்வளோதான். ஓகே, சொல்ல வார்த்தைகள் எல்லாம் அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணோம். அண்ட் தென் நிறைய இடத்துல இந்த படம் வந்து நம்மளை சிரிக்க வச்சாலும் கூட நிறைய விஷயங்கள் வந்து யோசிக்கவும் வச்சுட்டு தான். அண்ட் அதே சமயத்தில் இந்த படத்தோட டைரக்டர் அவரே நடிச்சிருக்காரு. அண்ட் சும்மா சொல்லக்கூடாதுப்பா, அவருக்கு தான் மொதல் படம் நினைக்கிறேன். ஆக்டிங் ரொம்ப நல்லாவே பண்ணுறாரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் வந்து எல்லாமே எமோஷனல் சீனாக பண்ணியிருக்காரு, வேற ரொம்ப நல்லா இருக்கு. கூடிய விரைவில் வந்து அவரே வந்து மறுபடியும் நம்ம பிக் ஸ்க்ரீன்ல வந்து பார்க்கலாம் போல. ஏதோ ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னால் டைரக்ட் மட்டும் பண்ண முடியாது, ஏன்னா நடிக்கவும் முடியும்னு காமிச்சிருக்காரு. இந்த படத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் தென் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா கைஸ், இந்த படத்தோட கதைக்களம் எங்கேயுமே போர் அடிக்கல. ஓகேயா, எந்த அளவுக்கு எங்கேஜிங்காக கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு எங்கேஜாக கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் என்னவா நான் பார்க்குறேன்னா, எமோஷன் பீக்கில் இருக்கும். அந்த இடத்துல வந்து காமெடி போட்டால் நம்ம கடுப்போம். ஆனால் இந்த இடத்துல அந்த காமெடி நம்மளை வந்து சாந்தப்படுத்துது. நம்ம அப்படியே ஒரு எமோஷன் பீக்கில் இருப்போம். அந்த எமோஷனோட பிளெண்ட் ஆகி ஒரு காமெடியை உருவாக்கி அந்த காமெடி வந்து ரசிக்க மாதிரி இருந்துச்சு. அந்த சர்ச்சில் ஒரு சீன் வரும், அதில் அந்த பையன் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்ல சீரியஸாக செதற விட்டுட்டோம். அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம். அண்ட் தென் இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் என்னதுன்னா, இந்த காஸ்டிங், எல்லாம் காஸ்டிங் பக்கா. நம்ம பாஸ்கர், அப்புறம் வந்து நம்ம யோகி பாபு, சிம்ரன், எல்லாம் பக்காவான காஸ்டிங். எல்லாருமே அவங்க கொடுத்துறவங்க வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக பண்ணாங்க. அந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் சிம்ரன், சசிகுமார் இருக்காங்களா, இவங்களோட அந்த காஸ்டிங் வந்து ஏன் இது சொல்லிகிட்டே இருக்கேன்னா, என் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு ஆண்டி, எங்கள் எழுத்து வீட்டில் வந்து ஒரு அங்கிள், அப்படி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு இவங்க ரெண்டு பேர்த்த பார்க்கும் போது. அந்த ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு நான் சொல்ல வரேன். இதுதான் இந்த படத்தோட பெரிய 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 ப்ளஸ். அண்ட் தென் இந்த படத்தில் இது நெகட்டிவ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த ஒரு நெகட்டிவ் இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நிறையா பாடல்கள் வருது. ஆனால் ஒரு விஷயத்த வந்து கடந்து போகிறதுக்கு மொண்டேஜஸ் வந்து பாய்ப்பாங்க. ஓகே, மொண்டேஜஸ் வந்து பாய்ப்பாங்க. அதாவது ஒரு 10 நிமிஷம் சொல்கிற இந்த கதையை வந்து ஒரு மொண்டேஜஸ் மூலியமா வந்து சொல்லி முடிச்சிடலாம், ஒரு 2 நிமிஷம் சொல்லி முடிச்சிடலாம். உங்களுக்கு புரிய மாதிரியே சொல்லணும்னா, இந்த சூரிய வம்சம் படம்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரே பாட்டில் பணக்காரனாக இருப்பாங்க. அந்த ஒரே பாட்டில் பணக்காரனாக இருந்ததுனால தான் அந்த பாட்டும் ஹிட்டு, உங்களுக்கு கதையும் புரிஞ்சிருச்சு. ஆனால் அதுவே வந்து இவர் கஷ்டப்பட்டு டெய்லி உழைச்சி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே இது கதையாக எடுத்தா கண்டிப்பாக அந்த படம் வந்து ஓடி இருக்காது. நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, உங்களுக்கு கடுப்பாயிருப்பீங்க, அப்செட் ஆகிருப்பீங்க, அந்த படத்தை வந்து கழுவி ஊற்றிருப்பீங்க. இதுதான் மேட்ரு. நம்ம இன்னும் உங்களுக்கு முறையோட புரியும்னு சொல்லணும்னா, நம்மளோட வெற்றிமாறன் சொல்லியிருப்பாரு, ஒரு மொண்டேஜஸ் சாங் மூலியமா, அதாவது ஒரு சாங் மூலியமா வந்து சொல்லக்கூடிய ஒரு 10 சீனை வந்து அந்த ஒருத்த சாங்ல சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேயா, நம்மளுக்கு அது புரியுற மாதிரி இருந்திருக்கும். அந்த விஷயத்த வந்து இந்த இந்த படத்துல வந்து நிறைய இடத்துல பார்க்க முடியுது. பட் ரொம்ப ரிப்பீட்டேட்டிவாக இருந்த மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதான், சக்குன்னு வந்து பாட்டை போட்டுறாங்க.
பாட்டில் அப்படியே பிளெண்ட் ஆயிடுது. ஏதாவது விஷயம் நடக்குதுன்னா பாட்டை போட்டுறாங்க, பிளெண்ட் ஆகுது. அதை கடந்து போகாம அந்த பாட்டிலேயே வந்து எடுத்து முடிச்சிடுறாங்க. ஒரு தடவை போடுறேன், 2 தடவை போடுறேன், பட் படம் முழுக்கவே அது அங்கங்கங்க வந்துகிட்டு இருக்கு. அது அந்த ரைட்டிங்ல வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாமோ, இந்த பாட்டை தவிர்த்து இருந்திருக்கலாமோன்னு தான் என்னோட ஒரு என்ன சொல்றது ஒரு சஜஷனாக இருந்துச்சு. ஏன் நான் சொல்றேன்னா, அகெயின் அதான் சொல்றேன், 4-5 இடத்துல வருது, ரிப்பீட்டா வருதுன்ற அந்த மெத்தட் வந்து உங்களுக்கு தெரியும். இஸ் கீப் ரிப்பீட்டிங். உங்களால கண்டிப்பாக ரியலைஸ் பண்ண முடியும் நீங்க படம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதை தவிர்த்ததுக்கெல்லாம் நான் சொல்றேன். அதை தாண்டி மற்றபடி இந்த படத்துல எந்த ஒரு மைனஸும் இல்லைங்க. இந்த ரெஃபரன்ஸ் வந்து எல்லாமே பக்காவா இருந்துச்சு. அந்த கதைக்களமும் ரொம்ப நீட் அண்ட் சிம்பிளா இருந்துச்சு. இன்னும் வேறு என்ன வேணும்? ஃபேமிலியில் வந்து போய் படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரான படங்க. சில விஷயத்த வந்து நீங்கள் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோட கொஞ்சம் லைட்டாக வந்து கான்ட்ரவர்சி, கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் எமோஷன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த படத்தை விளையாக்கியிருக்காரு. கான்ட்ரவர்சினா பெரிய அளவில் இல்லை, லைட்டாக போய் டச் பண்ணிட்டு வந்துடுறாரு. ஆனால் டச் பண்ணும் போத அது ஒரு மேலோட்டமாக டச் பண்ணிட்டு வந்துடுறாரு, நம்மளை வந்து யோசிக்க வைக்கிறாரு. ஸோ அந்த விதத்தில் வந்து டைரக்டர் வந்து நல்லாவே ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் காய்ஸ், ஐடி படம் எத்தனை பேர் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னு தெரியல. அண்ட் தென் காய்ஸ், உங்களுக்கு முக்கியமான ஒரு வேண்டுகோள், தயவு செய்து இந்த படத்தை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா மரண ஊத்து. நாங்கள்லாம் அப்படி என்ஜாய் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸாக தான் போயிருந்தேன். அந்தளவு கத்தி என்னென்னமோ பண்ணிட்டோம். என் தளபதி ஃபேன்ஸ் உங்களுக்கு இருக்கியா? ட்ரீட்டு மேலே ட்ரீட் இருக்குது, வேற லெவலில் இருக்குது. நீங்களாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. இருக்குது பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். இந்த பையன் பண்ணியிருப்பாயா, இந்த பையன் பண்ணுற சம்பவம் தான் டாப்னா சம்பவம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சேன் ரோல்டன் அவரோட மியூசிக் பக்கா நைஸ், ஜஸ்ட் நைஸ். எஸ், நான் மைனஸாக சொல்லியிருப்பேன். இப்போ மைனஸ் என்ன சொல்லியிருப்பேன், ரிப்பீட்டிவாக இருக்கனால தான் மைனஸ் சொல்லியிருப்பேன் தவிர அவர் பாடல் எந்த குறையுமே இல்லை. அந்த பாடல் எப்பயுமே ரசிக்கும்படிதான் இருந்துச்சு. படம் முழுக்க ரொம்ப நல்லாவே தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னோட ரிவ்யூ கைஸ். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் முடிச்சிருப்பேன். அண்ட் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொஞ்சம் வளருது, லேட் ஆகுது, வேறு எதுவும் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் மறக்காம இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் தென் அகெயின், இந்த படத்தை உங்கள் ஃபேமிலியோட போய் பாருங்கள். நியரஸ்ட் தியேட்டரில் 1ஆம் தேதி 5ஆம் மாதம் வெளியாகுது. போய் பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எதாவது ரிவ்யூ பண்ணியிருந்தீங்க நீங்கள் டேக் பண்ணுங்கள். இந்த படம் அங்கே போயிருந்தாலும் வந்து இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி கொடுங்க. ராஜ் ஃபிலிம் ரியாக்ட், இதே பேர் தான். ஓகேயா? அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா முடிஞ்சால் கமெண்ட்டில் வந்து நம்ம பேசுவோம், உரையாடுவோம். இன்னொரு புது ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.